நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. வீடு முழுவதும் சிதறி கிடந்த ரத்தம், பூட்டிய கதவுக்குள் இருந்து வந்த புகை, அடித்து பிடித்து ஓடி வந்த போலீஸ். ஒரே வீட்டில் அடுத்தடுத்து அரங்கேறிய 3 கொலைகள். கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் 60 வயதான கமலீஸ்வரி. இவரது கணவர் சுரேஷ்குமார் கம்பவுண்டராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்னதாக உயிரிழந்தார். இந்த நிலையில் கணவரை இழந்த கமலீஸ்வரி தனது மகன் சுதன்குமார் மற்றும் பேரன் நிஷாந்த் ஆகியோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார். அடிப்படையில் ஐடி ஊழியரான சுதன்குமார் ஹைதராபாத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இருப்பினும் அம்மாவுடனும் மகனுடனும் நேரம் செலவழித்து செல்வது வாடிக்கை என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சுதன்குமார் தனது அம்மா வீடு அமைந்திருக்கும் காராமணி குப்பத்துக்கு வந்துள்ளார். இன்று காலை 8 மணி அளவில் அவரது வீட்டிலிருந்து புகை நாற்றம் வந்துள்ளது. இதனால் பதறிக்கொண்டு அக்கம்பக்கத்தினர் வந்து கதவை தட்டியுள்ளனர். ஆனாலும் நீண்ட நேரமாக கதவு திறக்கப்படாததை அடுத்து அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து நெல்லிக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது வீடு பூட்டப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அங்கே சுதன்குமார், அவரது தாயார் கமலீஸ்வரி, பேரன் நிஷாந்த் குமார் ஆகிய மூவரும் 3 அறைகளில் எரிந்த நிலையில் பிணமாக கிடந்தனர். வீடு முழுவதும் இரத்தக்கரையும் பரவி கிடந்தது. இதனால் யாரோ மூவரையும் கொலை செய்துவிட்டு அவர்களை எரித்து சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். இது கொலையாகத்தான் இருக்கும் என போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் பற்றி அறிந்தவுடன் கடலூர் எஸ்பி ராஜாராமன், நெல்லிக்குப்பம் காவல் ஆய்வாளர் மற்றும் போலீசார் முதற்கட்ட விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கைரேகை நிபுணர்கள், மோப்ப நாய்கள் வரவைக்கப்பட்டு வீடு முழுவதும் ஆய்வு செய்து குற்றவாளிகள் யார் என கண்டறியும் நடவடிக்கைகளை போலீசார் செய்து வருகின்றனர். இறந்தவர்களின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மூவரையும் கொன்றது யார், எதற்காக கொலை செய்யப்பட்டனர் என்பதை தெரிந்து கொள்ள அப்பகுதி மக்களையும் அவர்களின் உறவினர்களையும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒருத்தர் மட்டும் தான் 3 பேருமே இருந்த மாதிரி இருக்காங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.